வணக்கம். அந்த கரூர் சம்பவம் தொடர்பான வழக்கை வெள்ளிக்கிழமை உச்சநீதிமன்றம் விசாரிக்க உள்ளது. இதனை தலைமை நீதிபதி தற்பொழுது அறிவித்திருக்கின்றார். அதாவது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில் அவர்கள் ஏற்கனவே இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கூறி வந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. என்றால் தாவக என்ன கூறுகிறது என்றால், இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்ட உயிரிழப்பு அனைத்திற்கும் நிர்வாகத்தினுடைய அலட்சிய போக்கே காரணம். அதிக கூட்டம் கூடுவதாக தெரிந்திருந்தும் உரிய இடத்தை ஒதுக்காமல் இருந்த அரசு நிர்வாகம்தான் இந்த உயிரிழப்பு அனைத்திற்குமே முழுமையான பொறுப்பு இருக்க வேண்டும். அதே போல கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காகவும் போதிய அளவிலான பாதுகாப்பையும் அரசு வழங்கவில்லை என்றும் தாவேகா குற்றம் சாட்டியிருக்கின்றது. கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு குறித்த உண்மை நிலையை வெளிக்கொண்டு வர வேண்டும். இதற்கு காரணமானவர்களுக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும். எனவே இந்த விவகாரத்தில் மாநில காவல்துறை விசாரணை மீது நம்பிக்கை இல்லை. அதன் காரணமாக வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்பதுதான் தாவேகாவுடைய கோரிக்கை. ஆனால் இந்த கோரிக்கையை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நிராகரித்து விட்டது. இந்த நிலையில் தான் இன்று காலை 10:30 மணிக்கு உச்சநீதிமன்றம் கூடியவுடன் தலைமை நீதிபதி BR கவாய் அமர்வில் வழக்கறிஞர் முறையிட்டார். அதாவது இந்த விவகாரம் கரூர் சம்பவம் தொடர்பான விவகாரத்தில் மேல்முறையீட்டு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவுக்கு எதிராக. ஏனென்றால் உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வேண்டாம் என மனுவை தள்ளுபடி செய்துவிட்டது என வழக்கறிஞர் குறிப்பிட்டார். அதே நாளில் சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி இந்த விவகாரத்தில் நடைபெறும் விசாரணையில் திருப்தி இல்லை என கூறினார். இதன் அடிப்படையில் தான் இந்த மேல்முறையீட்டு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வழக்கை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்று அந்த வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் கோரிக்கை வைத்தார். இதனை அடுத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் இந்த வழக்கை வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு பட்டியலிடுவதாக கூறியிருக்கின்றார். அதன் அடிப்படையில் இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரக்கூடிய மேல்முறையீட்டு மனுவானது வரும் வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கலாம்.